ஸோ ஸ்லோகா 13ல் அதே தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் தான் கண்டினியூ பண்ணுறார். ஸோ பகவானோட அடுத்த 6 குணங்களை சொல்கிறது. ஸ்லோகம் எப்படி போகிறதுனா, பிரம்மண்யம் சர்வ தர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். பிரம்மண்யம் சர்வதர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். பிரம்மண்யம் அப்படிங்கிறது 5வது குவாலிட்டி. பிரம்மண்யம் அப்படின்னா பிரம்மா அந்யம். பிரம்மா, த ஒன் ஹூ ஸ்போக்கன் அப் பை த வேதாஸ், வேதங்களால் பேசக்கூடிய ஒரு கிரியேட்டர். பிரம்மன் நம்ம கிரியேட்டர்னு சொல்கிறோம். ஆனால் புராணங்கள் இதிகாசங்கள் என்ன சொல்கிறதுனா, விஷ்ணு பகவானோட வயிற்றில் தானே வந்து அந்த தாமரைப்பூ இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து உருவானவர் பிரம்மர். ஸோ ஐடியலி பார்த்தா விஷ்ணு பகவான் இஸ் த கிரியேட்டர். அவருக்கு வந்து அவர் தான் வந்து எல்லாத்துக்குமே மூல கடவுள், நாராயணர் தான். ஸோ அந்த வேதங்கள் எல்லாமே வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடவுள் அப்படின்னா அந்த விஷ்ணு பகவான். பிரம்மண்யம். சர்வ தர்மஜ்ஞம் அப்படின்னா எல்லா தர்மங்களுக்கும் தலைவன். சர்வ தர்மஜ்ஞம் ரொம்ப சிம்பிள். தர்மங்கிற வேர்டு வருதுனாலே சர்வ எல்லா தர்மங்களுக்கும் ஓனர் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு பகவான். லோகானாம், லோகானாம் லார்ட் ஆஃப் எவ்ரி திங், த சுப்ரீம் பவர். ஓகேவா? நன் ஆஃப் அஸ், அதாவது என்ன சொல்லுவோம் தெரியுமா, லோகநாதன் அப்படின்னு பேர்லாம் வைப்பாங்களோ, லோகநாதம் அதுலேருந்து வருது தான். ஸோ லோகநாதம் அப்படின்னா அவர் தான் ஃபுல் ஓனர். அவர் தான் வந்து கர்த்தாவே இந்த ஃபுல் யூனிவர்ஸுக்குமே. நம்மலாம் வந்து வி ஆர் நாட் ஆர்ஃபன்ஸ், நம்ம எல்லாருமே பகவானோட சொத்து. ஸோ அவர் நினச்சி அவர் தான் நம்மளெல்லாம் வந்து இயக்கிட்டுருக்கார். நம்மளோட இன்டர்னல் அந்த உள்ளே இருக்கிற ஆத்மா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பகவானோட ஃபுல் ப்ளே தான், அவரோட பப்பட்ஸ் தான் நம்மலாம். ஸோ அதுதான் வந்து யதார்த்தம். அந்த தத்துவத்தை தான் வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ லோகநாதம்ங்கிறது வந்து லார்ட் ஆஃப் எவ்ரி திங். மகத்பூதம், மகத்பூதம் அப்படின்னா மகத் அப்படின்னாலே வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்கள், உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள் எல்லாத்துக்குமே வந்து சொந்தக்காரர் பகவான். ஓகேவா? அவர் வந்து என்ன ஐஸ்வர்யங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து சொந்தக்காரராக நம்ம அவரை பூஜை செஞ்சு கொண்டாடினாலும் பகவானோட அந்த ஒரு போன வாரம் நம்ம பார்த்த கதை நம்ம பார்த்தோமே, அந்த ராமானுஜர் அந்த குழந்தைகள் வச்சுட்டு கதை பார்த்தோம் இல்லையா, அந்த திருப்பாவாடை உற்சவம் பற்றி. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சோன்னா, பகவான் வந்து ஒரு சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு விதத்தில் அவரை நம்ம வந்து நம்மளோட டிவோஷனையோ இல்லை நம்ம ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணுறோன்னா கூட அவர் ஏற்றுப்பார். ஸோ அவர் வந்து எவ்வளோ ஐஸ்வர்யங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அவர் வந்து இஸ் ஸோ ஹம்பிள். அதுதான் அந்த மகத்பூதம். அந்த ஒரு எவ்வளோ ஒரு சின்ன ஒரு புஷ்பமோ இல்லை ஒரு இப்போ சிவபகவானுக்கு அந்த வில்வேலை மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர் வந்து ஆனந்தத்தை அடைஞ்சிருவாராம். பக்தர்கள் வந்து அவரை சும்மா மினிமலிஸ்டிக்காக வந்து நம்ம பூஜை பண்ணி அவருக்கு சேவை செஞ்சாலே ஹீ வில் பி வெரி ஹாப்பி அப்படிங்கிறது தான் அந்த மகத்பூதம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, ஒரு நேச்சர் கொண்ட விஷ்ணு பகவான். சர்வபூத பவோத்பவம். சர்வபூத பவோத்பவம்னா சர்வபூதம், இந்த உலகத்துக்கு ஃபுல் என்டையர், இஸ் த என்டையர் கிரியேட்டர். அவரை மீறி ஒன்றுமே கிடையாது, யூனிவர்ஸே கிடையாது அவர் இல்லாட்டி. ஸோ இஸ் த காஸ் ஆஃப் ஆல் த கிரியேஷன்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகவானுக்கு தான் நம்ம வந்து ஸ்துதி பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்த 6 குவாலிட்டி. பிரம்மண்யம் அப்படின்னா த ஒன் ஹூ ஸ்போக்கன் அப் பை த வேதாஸ், வேதங்களுக்கே உள்ள தலைவன் பிரம்மன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பிரம்மனே வந்து அவரோட வயிற்றுலேருந்து வந்து அந்த தாமரைப்பூவில் தான் உருவானார். அதனால் பிரம்மனுக்குமே அவர் தான் வந்து கிரியேட்டர், பகவான் விஷ்ணு. சர்வ தர்மஜ்ஞம், எல்லா தர்மங்களுக்கும் தலைவன். லோகநாதம் கீர்த்திவர்தனம், கீர்த்தினாலே ஃபேம் இல்லையா, கீர்த்திவர்தனம். ஸோ லோகநாதம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புகழ், க்ளோரி, ஃபேம் அண்ட் க்ளோரி, புகழ் எல்லாத்துக்குமே சொந்தக்காரரான விஷ்ணு பகவான்.
அவரை நம்ம ஸ்துதி பண்ணால் நம்மளோட பெருமையும் வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவார். அதனால தான் இந்த நம்மாழ்வார் ஆழ்வார்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டாள் நம்மாழ்வார் அவங்கெல்லாம் வந்து பெருமாள் பற்றியே தான் அவங்க ஃபுல் லைஃபுமே பெருமாள் பற்றி தான் அவங்கெல்லாம் பாடி பாசுரம்லாம் எழுதினாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார்களுக்கு பகவான் என்ன தெரியுமா பண்ணார்? நம்மாழ்வார்லாம் எடுத்தால் நம்மாழ்வார் பேர்லேயே 4-5 பாசுரம் இருக்குது, வைஷ்ணவாஸ்கெல்லாம் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவரோட டிவோட்டிஸ் அடியார்களுக்கு பின்னாடி பெருமை சேர்க்கிற அளவுக்கு அவங்களெல்லாம் தூக்கி விட்டார். அவங்களோட ஃபுல் சாக்ரிஃபைஸ் வந்து வீணாக போகக்கூடாது, அவங்க பக்திக்கு வந்து ஒரு இது கிடைக்கணும், அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்ட்டு அவங்கள பற்றி அவ்வளோ பாசுரம் எழுதினாங்க அதுக்கப்புறமா. ஸோ அந்த மாதிரி அவரை வந்து அவருக்கு இருக்கிற க்ளோரி, ஃபேம் அண்ட் நேமை அவரோட டிவோட்டிஸ்க்கும் அள்ளி கொடுக்குற ஒரு தன்மை கொண்ட பகவான். லோகநாதம், லோகநாதம்னா லார்ட் ஆஃப் எவ்ரி திங், அவரை தாண்டி எதுவுமே கிடையாது. மகத் பூதம், எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொண்ட பகவான். ஒரு சின்ன விதமாக நம்ம அவருக்கு ஒரு உண்மையாக நம்ம பூஜை செஞ்சால் கூட குளிர்ந்த மனசோட ஏற்றுக்கக்கூடிய தன்மை உள்ள பகவான். சர்வபூத பவோத்பவம், சர்வ வியாபி, சர்வ இந்த உலகத்துக்கே வந்து அவர் தான் தலைவன், அவரை தாண்டி எதுவுமே கிடையாது. நம்மளை எல்லாரையுமே we are all his puppets, நம்ம மனசுக்குள்ளே எல்லாம் இருந்து நம்மளெல்லாம் ஆட்டி வைக்கிற ஒரு இன்டர்னல் என்ன சொல்கிறது ஆப்ரேட்டர், அவ்வளோதான், இன்டர்னல் ஆப்ரேட்டர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஹீஸ் அ கண்ட்ரோலர், ஹீஸ் நாட் ஆப்ரேட்டர், ஹீஸ் அ கண்ட்ரோலர் ஆஃப் த என்டையர் யூனிவர்ஸ், அவரை தாண்டி எதுவும் கிடையாது. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள், இவ்வளோ நல்ல ஒரு குணங்கள் கொண்ட அந்த விஷ்ணு பகவானை ஸ்தோத்தனை இது பண்ணோன்னா, டெய்லி நம்ம வாயால் ஸ்தோத்திரம் பண்ணி அவரோட நாமங்களை சொல்லி பூஜை பண்ணால் எல்லா விதமான துன்பங்கள் பாவ வினைகள்லேருந்து நம்மளுக்கு சீக்கிரம் மோட்சம் கிடச்சிடும் அப்படிங்கிறது தான் அந்த 3rd கொஷினோட ஆன்சர். ஸோ இதுதான் இந்த 2 ஸ்லோகம் 12 and 13, 13வது. பிரம்மண்யம் சர்வதர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் மகத் பூதம் சர்வபூத பவோத்பவம். ரிப்பீட் பண்ணுறீங்களா ஒரு வாட்டி? புரிஞ்சுதா மீனிங்? புரிஞ்சுதுப்பா. வெரி குட். ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம முன்னாடியே பார்த்துன்னு வந்ததான். வேர்ட்ஸ்லாமே இப்போ உங்களுக்குலாம் புரிப்பட்டிருக்கும், நிறையா வேர்ட்ஸ், ஸ்துவன்னா என்ன, விஷ்ணும்னா என்ன அப்படின்னு. ஸோ நம்ம திருப்பி அதே கேட்டுன்னு இருக்கோம்ல, அதனால் லைக் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா நாமங்களையும் முடிக்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸுக்கு நம்மளுக்கே மீனிங் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ விச் இஸ் குட். அதனால தான் வந்து போக போக கொஞ்சம் நாமங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெறும் ப்ரொனன்சியேஷன் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், மீனிங் ஈஸியாக வந்துடும். ஒரு நாமங்களுக்கும் என்ன அர்த்தம்னு நம்ம ஈஸியாக பார்த்துன்னு போயிடலாம். ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் ரிப்பீட் பண்ணுங்கள். பிரம்மண்யம் சர்வ தர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு 2-3 ஸ்லோகம் இருக்குது, அதோட பீஷ்மரோட ரெஸ்பான்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு பிட் ஆஃப் ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஆல் த 1000 நாமாஸ் வில் ஸ்டார்ட். ஸோ அதுலேருந்து இட் வில் கெட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? இப்போது ஜஸ்ட்டு